மிகப்பெரிய இவிஎம் மோசடி அப்படின்னு நடந்திருக்கு. இந்த முறை குற்றம் சாட்டப்படுவது பாஜக மேலே இல்லை, காங்கிரஸ் மேலே. காங்கிரஸ் இதற்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்க? ஜெர்மன் டெக்னாலஜி மூலமாக இவிஎம் மிஷின் ஹேக் பண்ணிடலாம் அப்படின்னு 45 லட்சம் வரைக்கும் பேரம் பேசப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன கதை? இன்னொரு பக்கம் உச்சக்கட்ட குழப்பத்தில் இருக்கிறாரா ராகுல் காந்தி? நாடாளுமன்றத்தில் பாஜகவுக்கு எதிரான விஷயங்களை திசை திருப்பக்கூடிய செயல்களை காங்கிரஸ் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே, உண்மையா? எதற்காக இது போன்ற செயல்பாடுகளை ராகுல் காந்தி செய்யணும் அப்படிங்கிற கேள்வி. இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றம் மாணவர்கள் மீது நிகழ்ந்த அந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஒன்றிய அரசை நோக்கி நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. தங்களுடைய தரப்பு வாதத்தை முன்வைக்கணும் அப்படின்னு வழக்காக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தலைமை நீதிபதியை நேரடியாக இந்த வழக்கில் கையாண்டிருக்கார் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அது என்ன விஷயம்? இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுது பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோபாசையிலிருந்து. முதல்ல இந்த இவிஎம் மோசடியிலிருந்து வருவோம். இவிஎம் மிஷின்கள் ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னு தேர்தல் ஆணையம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் இவிஎம் மீதான சந்தேகம் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த சந்தேகத்தை இன்னும் ஒருபடி அதிகரிப்பது மாதிரி விஷயம் அப்படிங்கிறத கேரளாவில் நடந்திருக்கு. எப்பவும் போல பாஜக மேலே குறை இல்லாமல் இந்த முறை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் மீது குறை வச்சிருக்கிறாங்க. என்ன கதை அப்படின்னு பேசணும் அப்படின்னா, ஒரு நபர் ஜமால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்கிறார், காங்கிரஸை சேர்ந்த ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? காங்கிரஸை சேர்ந்த நபர்கள், கம்யூனிஸ்டை சேர்ந்த நபர்கள்ட்ட பேரம் பேசியிருக்கிறார் அப்படின்னும், வெறும் 45 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும் பேரம் பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக பேரம் பேசினார் அப்படின்னா, என்கிட்ட ஒரு ஜெர்மன் டெக்னாலஜி இருக்குது, அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி என்னால் இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு தன்னுடைய வார்த்தை முன் வச்சிருக்காரு அப்படின்னும், 45 லட்சத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா செய்தி காட்டிருக்கணும் இல்லையா? இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருந்தால் தான் அவ்வளோ பெரிய தொகையை கொடுக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது ஜமால் பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷினை நேரடியாக வச்சு ஹேக் பண்ணி காட்டினார் அப்படிங்கிற மாதிரியும் சில கேரள ஊடகங்கள் செய்திகளை போட்டுட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ 45 லட்சம் ரூபாய் கொடுத்தாலே நீங்கள் வெற்றி பெற வச்சிருவேன் அப்படின்னு ஒரு நபர் சொன்னால் அதை எப்படி நம்பி அவங்க காசு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இன்னொரு பக்கம் மேலே தொடங்குது. இவிஎம் மிஷின்கள் ஹேக் பண்ணக்கூடியது அப்படின்னு நிறைய தரவுகளை வச்சு நிறைய பேர் அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை தரவுகளின் மூலமாக வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்குகள் போகுது. உச்சநீதிமன்றம் இவிஎம் மிஷின் சேஃப் ஆனது அப்படின்னு தங்களுடைய வாதத்தின் மூலமாக தேர்தல் ஆணையம் நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் கூட மேற்கு வங்கத்தின் தேர்தலில் கூட இவிஎம் மிஷின் தொடர்பாக நிறைய குளறுபடிகள் நடந்தது அப்படின்னு பேசப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய 98% பாஜகவுக்கு எதிராக வாக்களித்தேன் அப்படின்னு வெளிப்படை அறிவித்தாலும் கூட அந்த 98% வாக்குகளுமே பாஜகவுக்கு தான் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. சமீபத்தில் தெலுங்கானாவில் நடந்த தேர்தலிலும் கூட அந்த ஒரு இவிஎம் மிஷின் குளறுபடிகள் மூலமாக மாற்றப்பட்டது அப்படின்னும், ஒரு வினாடிக்கு 10,000 வாக்குகள் பதிவாகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தரவுகள் காட்டு. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளையும் கேட்டது நம்மளால பார்க்க முடியுது. இதற்கு எதற்குமே தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் தெளிவான விளக்கம் அப்படியே கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்துக்கு வரும்பொழுது காங்கிரஸ் ஜமால் அவர்கள் பேட்டி கொடுக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்கிட்ட எந்த ஒரு ஜெர்மன் டெக்னாலஜியுமே கிடையாது, நான் யார்ட்டையுமே பேரமும் பேசல, என் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி செய்யும் மூலமாக இது பண்றாங்க அப்படின்னு பண்ணப்பட்டிருக்கு. இப்போ கேரள அரசு அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சு வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஆனால் இவிஎம் மோசடி அப்படிங்கிற பேரில் வழக்கு பதியப்படல, பண மோசடி பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற பேரில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை வெளிக்கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்து ஒரு வேட்பாளரை வெளிப்படையாக அறிவிக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் ஜமால் என்று சொல்லக்கூடிய நபர் நேரடியாக என்கிட்ட பேசல, ஆனால் அவர் அனுப்பிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். தொடர்ந்து இது போன்ற குற்றச்சாட்டுகள் இவிஎம் மிஷினுக்கு தேர்தலுக்கு தேர்தல் வர்றது அப்படிங்கிறது இப்போ சர்வசாதாரணமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது மக்களுக்கு தேர்தல் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிடும். நம்ம யாருக்கு ஓட்டு போட்டாலும் யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற மனப்பான்மை வந்துருச்சு அப்படின்னா, உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு தேர்தல் அப்படிங்கிறத ஒரு அச்சாரமாக இருக்குது. அதன் மீது அந்த நம்பிக்கை மக்கள் இருக்கும்போது அது இந்திய ஜனநாயகத்திற்கு அவ்வளவு நல்லதில்லை அப்படிங்கிறது தான் பல்வேறு தரப்பில் வைக்கக்கூடிய வாதமாக இருக்கு. சரி, இவிஎம் மிஷின் இப்படி இருக்கு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி உச்சக்கட்ட குழப்பத்தில் இருக்கிறாரா? சிஜேபி கிட்ட இவ்வளோ கிரெடிட்ஸ் போயிருச்சு, 12 ஆண்டுகளாக நம்மளால பண்ண முடியாத மாணவர்கள் ஒன்று சேர்ந்து பண்ணிட்டாங்களே அப்படின்றத ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்ள முடியலையா அப்படிங்கிற மிக முக்கியமான தலைப்புல டிபேட்கள் தொடர்ந்துட்டு இருக்குது. அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி சிஜேபி அப்படிங்கிற வார்த்தையோ அபிஜித் தீப்கி அப்படிங்கிற வார்த்தையோ பயன்படுத்தவே
தெரியவே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இப்போ நாடாளுமன்றத்துடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறதும் அதை நோக்கி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ சிஜேபியினுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றப்பட்டிருக்கு. தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகி இருக்கிறார். இன்னொரு பக்கம் அவர் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 1 கோடி நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து போராடிய மாணவர்கள் மீது எந்த ஒரு வழக்கம் பதியக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இப்படி எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து கிரெடிட்ஸை மொத்தமாக சிஜேபியும் மாணவர்களும் அள்ளிட்டு போயிருக்கிறாங்க. 12 ஆண்டுகளாக காங்கிரஸால் செய்ய முடியாது. காங்கிரஸ் மிகப்பெரிய தேசிய கட்சியாக இருக்குது. மாநில கட்சிகள் பல்வேறு வகையான முயற்சிகள் எடுத்தாலும் தேசிய கட்சியாக தேசிய எதிர்க்கட்சி தலைவர் டாக்டர் ராகுல் காந்திக்கு இதில் எந்த ஒரு கிரெடிட்ஸுமே இல்லை அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. அதற்காக தான் என்ன பண்ணார் அப்படின்னா, பிஎம் ஆஃபீஸ் முன்னாடி வந்து போராட்டம் பண்ணுறாரு. இந்த காந்தி அவர்களுடைய நினைவிடத்தில் போயிட்டு கோஷம் போட்டது நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் ஜந்தர் மந்தருக்கு ராகுல் காந்தி வரல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, இந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது அந்த நீட் தொடர்பான மசோதா அப்படிங்கிற தாக்கல் செய்யப்படுது. அதற்கு இப்போ கடும் அமளி நிகழ்வுது. அமளிக்கு மத்தியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சபாநாயகர் வந்து அந்த மசோதா வந்து தாக்கல் செய்வதற்கு அனைத்து உறுப்பினர்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மசோதா ஏற்றுக்கொள்ளப்படுது. இதுக்கு பிறகு அதன் மீதான விவாதம் அப்படிங்கிற நடக்கும். இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் மீது குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. அங்கே மிகப்பெரிய வன்முறை நடந்திருக்குது. அதற்கு அமித்ஷா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு காங்கிரஸர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்திற்கு வெளியில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதாவது அது வந்து நடக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அமித்ஷா பதவி விலக போகிறதில்ல, அமித்ஷா மன்னிப்பும் கேட்க போகிறதில்ல. எதற்காக இந்த போராட்டம்? ஏன்னா இப்போ நீட் தொடர்பான மசோதா வந்திருக்கு, டீலிமிட்டேஷன் பில் தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டு இருக்குது. வந்தே மாதரம் தொடர்பான மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவது இருக்கும் பொழுது அது எல்லாத்தையும் திசை திருப்பும் விதமாக காங்கிரசினுடைய செயல்பாடுகள் இருக்குது. தேவையில்லாமல் இது போன்ற போராட்டங்களை காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை பல்வேறு அரசு விமர்சகர்கள் வைக்க தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் மற்றும் ராகுல் காந்திக்கு என்ன பயமாக இருக்குது அப்படின்னு பல்வேறு தரப்பில் கணிக்கிறாங்க அப்படின்னா, 2029 சிஜேபி ஏதாவது ஒரு ஃபேக்டராக வரும் பொழுது அதுக்கு நமக்கு எதிராக மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் தான் இருக்குது. 3வது அணி ஒன்று உருவாக்கும் பொழுது சிஜேபியினுடைய ஆதரவு 3வது அணிக்கு இருக்கும் பட்சத்தில் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை காங்கிரஸிற்கும் ராகுல் காந்திக்கும் ஏற்படுத்தும். அந்த இடத்துல இது போன்ற விஷயங்களும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்டாக மாறிடும். இதில் சிறிய கொஞ்ச அளவு கிரெடிட்ஸ்னாவது காங்கிரஸிற்கும் ராகுல் காந்திக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கான போராட்டங்களாக தான் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அரசியல் சார்ந்த பார்வையாளர்கள் தங்களுடைய பார்வையை முன்வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு தர்மேந்திர பிரதான் வராரு, அமைச்சர்கள் அமரக்கூடிய அதே இடத்துல தான் அவர் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு வரவேற்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகியை போன்ற ஒரு வரவேற்பு கொடுக்கப்படுது. மிகப்பெரிய கோஷம் எழுப்பப்படுது. வாழ்க தர்மேந்திர பிரதான் சொல்லப்படுது. மிகப்பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறாரு. பதவியை வந்து ராஜினாமா பண்ணுவது அப்படிங்கிறது மாணவர் நலனுக்காக பண்ணியிருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு தியாகம் பண்ணியிருக்கிறாரு. நாட்டிற்கான தியாகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை வந்து பாஜக உருவாக்க தொடங்கியிருக்கிறாங்க. அதை உடைக்கக்கூடிய வேலை வந்து பாஜக காங்கிரஸ் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு வேலையும் இந்த இடத்துல செய்யலை அப்படிங்கிற பார்க்க முடியுது. அந்த நரேட்டிவை வந்து கரெக்டாக பில்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டு இருக்கிறது பாஜக. நாடாளுமன்றத்தில் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிரான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் தான் அந்த கரப்பான் பூச்சி அப்படிங்கிற டேமை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லலாம். வேலை இல்லாத இளைஞர்கள் தான் கரப்பான் பூச்சிகள் போல ஒட்டுணிகள் போல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சிஜேபி அப்படிங்கிற கட்சி உருவாகுது. அது மிகப்பெரிய ஒரு மாணவர் இயக்கமாக மாறுது. இப்போ ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சரை பதவி நீக்கம் பண்ணி புதிய சட்ட திருத்தம் உருவாக்குற வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பல்ட்டி அடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றிய அரசை நோக்கி மிக காட்டமான கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. எதற்காக மாணவர்கள் மீது கடுமையான தாக்குதலை நடத்தணும், அமைதியான முறையில் போராட்டம் பண்ணக்கூடிய மாணவர்கள் மீது எதற்காக அந்த தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த பேரணிகள் வந்து மாநாடு இது போல நடக்கும் பொழுது அதற்கான ஒரு சட்ட முன் வடிவினை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதற்கு முன்பாக வந்து தடியடி தொடர்பாக வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதை வந்து சூரியகாந்த் அவர்கள் உங்களுக்கும் டைம் வேஸ்ட் எனக்கும் டைம் வேஸ்ட், நான் தொடர்பான காலநிலையை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு வீடியோ வந்து பரவிட்டு இருந்துச்சு. அதற்கான விளக்கத்தை வந்து அவரே கொடுத்திருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அது வழக்காக பதிவு பண்ணப்படலை, அது ஒரு கடிதமாக கொடுத்திருந்தாங்க. கடிதமாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வழக்காக எடுத்துக்க முடியாது, அதற்கான நேரத்தை வீணடிக்க முடியாது அப்படிங்கிறது ஒன்று தான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. இப்போ அவர் வந்து நேரடியாக அந்த வழக்கு எடுத்திருக்கிறாங்க. அந்த வழக்கு விசாரணை நடக்க போகுது. யாரெல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத வீடியோ ஆதாரங்கள் மூலமாக விவாதமாகவும் பிரதிவாதமாகவும் வைக்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. காங்கிரஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அமித்ஷாவின் மீது நடவடிக்கை எடுக்கணும், உள்துறை அமைச்சனுடைய ஆர்டர் இல்லாமல் அது போன்ற விஷயங்கள் நடந்திருக்காது, லத்தியில் வந்து ஆணி வச்சதாக இருக்கட்டும், பெல்லட் துப்பாக்கியை பயன்படுத்துவதாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் ஷாக் வந்து பேரிகார்டில் வைக்கப்பட்டதாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மனித உரிமை மீறலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனித உரிமை கமிஷனும் கூட இது தொடர்பான தானையே முன் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த உச்சநீதிமன்றத்தின் வந்து வழக்கு விசாரணை நடக்கும் பொழுது அதனுடைய காரியகாரியாக
உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான பதில் வந்து எப்படி சுற்றி போனாலும் கடைசியாக வந்து அமித்ஷா அவர்கிட்ட தான் போய் நிற்கும். அவர் தான் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே மக்கள், வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். முதல்ல இவிஎம் தொடர்பான குளறுபடிகள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது தேர்தலுக்கு தேர்தல் வருது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஆயிருச்சு. அதற்கான விளக்கம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தில் எதுவுமே வரது இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. பொதுவாக இவிஎம் மிஷினில் வந்து ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய பதிலாக திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் தரவுகளோட வந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சரியான விளக்கம் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியினுடைய இந்த அரசியல் செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு இன்செக்யூரிட்டியை காட்டுது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது அந்த 12 ஆண்டுகளாக நம்மால் செய்ய முடியாத இந்த மாணவர் இயக்கம் வந்து மாணவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது செஞ்சு காட்டியிருக்குது அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதில் கொஞ்சமாவது கிரெடிட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த மாணவர்கள் நடத்தப்பட்ட மிகப்பெரிய வன்முறையின் மீதான வழக்கு விசாரணை இது தொடர்பாக அந்த வீடியோ முழுது பேசியிருக்கும். இது தொடர்பான உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.